வணக்கம். இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான முட்டை தொக்கு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காய்ச்சினோடனே 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு கிராம்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கை நிறைய ஒரு பெரிய வெங்காயம், அதே மாதிரி ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம் போட்டு நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக போட்டு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு பச்சாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. கூடவே நம்ம மசாலா இப்போ ஆட் பண்ணி மல்லித்தூள் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு என்ன மாதிரி வரமிளகா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/4 டீஸ்பூன், அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா பவுடர் இருக்குதுங்களா, அது ஒரு 1.5 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக ஃபைனலாக 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு மீடியம் ஃப்ளேமில் இது நல்லா பச்சாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 பெரிய மீடியம் சைஸ் தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதுவும் போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கலாம். இப்போது இந்த மசாலாலாம் நல்லா எண்ணெய் திரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ சூப்பராக எல்லா மசாலாலாம் பச்சாசனை போய் நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு. இப்போது நான் ஒரே ஒரு 1.5 கிளாஸ் சின்ன கிளாஸில் தான் நான் அளவு எடுத்து ஊற்றிருக்கிறேன். நீங்கள் என்ன கப்புன்னு நீங்கள் ஊற்றுறீங்களோ அதில் 1.5 கிளாஸ் இல்லைன்னா 1.5 கப்பு நீங்கள் தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ண அப்புறமா ஒரு கொதி வரட்டும். இப்போ ஒரு கொடி வந்துடுச்சு. அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம கிண்ணத்தில் இந்த மாதிரி முட்டையை உடச்சி நீங்கள் போடுங்க. நீங்கள் டைரெக்டாக நீங்கள் முட்டையை போட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன முட்டை கெட்டு போயிருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் ஒரு சேஃப்டிக்கு கிண்ணத்தில் இந்த மாதிரி முட்டையை உடச்சி போட்டு மேலே இந்த மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெப்பர் தூள் போட்டுக்கோங்க. பெப்பர் தூள் போட்ட அப்புறம் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வைங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா முட்டை எல்லாமே உடஞ்சி போயிடும், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் மூடி திறந்து இந்த மாதிரி சின்ன கரண்டியில் தான் நம்ம திருப்பி போடணும். பெரிய கரண்டியில் நீங்கள் எடுத்திங்கன்னா நம்மளுக்கு முட்டை உடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ பொறுமையாக ஒரு முட்டையை நல்லா திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கழித்து மூடி போட்டு வச்சு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக நம்மளுக்கு முட்டையெல்லாம் நல்லா வெந்து எண்ணெய் தெரிஞ்சு நல்லா சூப்பராக வந்திருக்குது. இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம ஃப்ரெஷ்ஷான ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த சைட் டிஷ் நீங்கள் எல்லா ஒயிட் ரைஸுக்கு, ஜீரா ரைஸுக்கு, இந்த மாதிரி சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே இந்த எக் சைட் டிஷ் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எப்படி சூப்பராக வந்திருக்குதுன்னு. முட்டையெல்லாம் எதுவும் உடையாமல் அப்படியே அந்த பீஸ் சேர்த்து அப்படியே வாய்க்குள்ளே போட்டுக்கலாம். அவ்வளோ அருமையாக அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.